பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தில் உள்ளடங்கிய இரண்டு மிக உயர்ந்த விஷயங்கள், ஒன்று பகவத்கீதை, இன்னொன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம். இப்போது பகவத்கீதை பார்த்து வருகிறோம். பகவத்கீதை ஏதோ பகவான் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த உரையாடல் அல்ல. இங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு உயிர் வாழிக்கும் தேவையான ஒன்றே பகவத்கீதை. நம்ம மனதில் எப்பொழுதெல்லாம் குழப்பம் சஞ்சலம் ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருப்பது பகவத்கீதை. இப்போ இரண்டாவது அத்தியாயம் பார்த்து வருகிறோம். அது சாங்கிய யோகம் என்று அழைக்கப்படும். இதில் முக்கியமாக பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தெரிவிப்பது, தேகம் நிச்சயமாக அழிவுறக்கூடியது, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா என்றும் அழிவில்லாதது. தேகம் மறைந்தாலும் அது இன்னொரு தேகத்தை எடுத்துக்கொண்டு அது சுழற்சியாக நித்தியமானதாக, அழிக்க முடியாததாக, என்றும் நிலையானதாக இருந்து கொண்டு இருக்கும் என்பதனை கூடிய அளவிற்கு அவன் புரிய வைக்க முயன்று கொண்டிருக்கிறான் கீதாச்சாரியர். இப்போ இதுவரை நாம் 28 ஸ்லோகங்களை பார்த்திருக்கிறோம். 29வது ஸ்லோகம் பாருங்க. ஆச்சரியவத் பஷ்யதி கச்சித் கேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹா ஆச்சரியவத் சைனம் அன்யஸ்ருணோதி ஸ்ருத்வா வாப்யேனம் வேதன சைவ கஷேத் அப்படின்னு சொல்லிட்டு 29வது ஸ்லோகம் சொல்லுது. இப்போது இந்த ஆத்மா என்றும் அழிவில்லாதது, அது இந்த இடத்திலிருந்து இன்னொரு தேகத்திற்கு செல்கிறது என்று சொன்னால் இதையே ரொம்ப ஆச்சரியம் பார்க்கிறேன். இது எப்படி சாத்தியம்? இது எங்கள் கண்களால் காண முடியவில்லையே, நாங்கள் எப்படி நம்புவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அற்ற தன்மையாக ஆச்சரியமாக பார்க்கின்ற பலரை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல், இவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவரா இந்த ஆத்மா என்பது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவை பலர் வர்ணிக்க தொடங்குகின்றனர். எவ்வளவு உயர்ந்த ஒரு விஷயம், என்றும் அழியாமல் இருக்கக்கூடிய வஸ்து ஆத்மா என்றால் அது எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக பார்க்கின்றவர் ஒரு சிலர். மேலும் இன்னும் சொல்லுங்க, அந்த ஆத்மா வேறு என்னென்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலினால் நிறைய விஷயங்களை கேட்க தொடங்குகின்றனர். ஒருத்தர் ஆத்மாவை பார்ப்பவர் சிலர், ஆச்சரியமாக பார்ப்பவர் சிலர், ஆச்சரியமாக வர்ணிப்பவர் சிலர், அந்த வர்ணிப்பதை ஆச்சரியமாக கேட்கின்றவர் சிலர். இப்படி ஆத்மா என்றும் நிலையானது என்கின்ற ஒரே பாடத்தை பலதரப்பட்ட மக்கள் பலவிதமாக அதை கேட்கின்றனர், பார்க்கின்றனர், வர்ணிக்கின்றனர் என்று பல வகையான அந்த ஜீவன்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதனை நிரூபிக்கிறார் கீதாச்சாரியர். அப்போ ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இதை பற்றி எல்லாம் முழுவதும் கேட்டு அறிந்த பின்னும் அவனை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக, இயலாதவர்களாக இருக்கின்றனர். சில எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் இந்த விஷயத்தை நம்ப மறுப்பது, இது பகவானுடைய நேரடியான வார்த்தைகளாக இருந்துமே அதன் மேல் சந்தேகம் கொண்டு இது இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரில் பார்த்தால்தான் நம்புவேன் அப்படின்னு ஒரு சிலர் இருக்கின்றனர். இந்த உலகத்தில் நேரில் பார்க்காமல் நம்புகின்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது பக்தர்களே. இப்போ காற்றை நாம் காண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதை உணரத்தான் முடியும். சில விஷயங்கள்
ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நாம் இந்த உலகத்தில் பிறக்கிறோம், சரி. பிறந்த பின்னாடி நம் கண் முன்னே நிழல் ஆடுகின்ற உறவுகளை காண்கிறோம், சரி. நம்மை மட்டும் அல்லாது நம்மை சார்ந்தவர்களையும் இந்த பூமி ஆனது தாங்கிக் கொண்டு இருக்கிறது. சாதாரண ஒரு பொருளை நம் கையில் அப்படின்னா நாம் தாங்கிக் கொள்கிறோம். இவ்வளவு பெரிய உயிர்வாளிகள், கட்டடங்கள், நீர்நிலைகள், மலைகள், இவை அனைத்தையும் அந்த பாரத்தை யாரோ ஒருவன் தாங்கிக் கொண்டிருப்பதால். ஏன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பூமியானது பிளந்து நிலநடுக்கமானது உருவாக்கி அந்த பூமியில் இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் பூமி கடையில் போய் சேரும் எத்தனையோ அவல நிலைகளை நாம் பார்த்திருக்கிறோம் இல்லவா? அப்போ இதை தாங்குபவன் யாரோ ஒருவன் இருக்கிறான். இதை எனக்கு தெரிந்து என்னை சுற்றி இருக்கிறவர்கள் செய்தது அல்ல. சரி, நான் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த ஜீவன் வாழ்வதற்காக பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கு நீர்நிலைகளை உருவாக்கி, எவ்வளவோ மலை உச்சியிலிருந்து நீரை யார் அவர் சுரந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த நதிகள் எல்லாம் அதை யார் உற்பத்தி செய்து அந்த நீரை அந்த காட்டிற்குள் அந்த மலை அருவி என கொட்டுகின்ற அந்த அழகு, இதை யார் உருவாக்கியது? ஒரு கேள்வி. பச்சை பசுமையான மரங்கள் மலை முழுவதும் யார் இதை நட்டார்கள்? இதை யார் வளர்க்கிறார்கள்? தெரியல. ஒரு ஆகாயம் என்பதை நான் பார்த்து கொண்டு வருகிறேன். நினைவு தெரிந்த காலமுடன் நான் மட்டுமல்ல, என்னுடைய சந்ததியர் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் அந்த ஆகாயம் மேலே இருந்து சூரிய சந்திரர்களை வைத்துக்கொண்டு ஒளியினை நமக்கு வழங்கி கொண்டு இருக்கிறது. இந்த ஆகாயத்தை சிருஷ்டி செய்தது யார்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க இல்லையா, இப்ப நான் சொன்னதுல ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கிறார்களா? ஒரு ஆகாயம், சரி. மற்றொரு ஆகாயத்தை உருவாக்கிய முடியுமா? அதில் சூரிய சந்திரர்களை வரவழைக்க முடியுமா? அப்படின்னா சாமானிய மனிதர்களால் செய்ய முடியாத பல விஷயங்கள் நம் கண் முன்னே நிழலாடுகின்றன. அதை நாம் காண்கிறோம். இதை யாரோ ஒருவர் செய்திருக்க வேண்டும் இல்லையா? அது யார் என்று அறியவில்லை. அப்படி சொன்னாலும் அதை நம்பவில்லை. அதை தான் இறைவன் அப்படின்னு சொல்ற. அவனுக்கு பேரெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க. நமக்கு மீறிய ஒரு சக்தி இந்த அக்னி, நீர், நெருப்பு. இந்த அக்னி ஒன்றும் மட்டும் இல்லைன்னா நம்ம மனிதனுடைய உடம்பில் பசியே எடுக்காது. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளே ஜீரணங்களை யார் செய்து கொண்டிருக்கிறார்கள்? இதற்கு ஏதாவது நீங்கள் செய்தீர்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை சுமார் 9 மாதங்கள் வளர்த்தது யார்? பல கேள்விகள் நம்மிடையே இருக்கின்றன. ஆத்மாவை நம்ப முடியாமலும் சிலர் இருக்கின்றனர். கண்ணால் கண்டால் தான் நான் நம்புவேன் என்று சொல்பவர்களுக்கு இந்த ஆகாயம் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இந்த மலைகளை எல்லாம் நம்மளால் வெட்ட முடியும். இது ஒரு மலையை உருவாக்க முடியுமா? பார்த்தீங்கன்னா இறைவன் இப்படி இயற்கை என்கின்ற பெயரில் ஒரு உயிர் வாழ்வதற்கு என்ன என்ன தேவையோ, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிர் வாழ்வதற்காக அவனுடைய கருணையினால் இதையெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறான். அப்போ அவன் இறைவன், அதுல சந்தேகமே இல்லை. ஒரு சிறிய உதவி நமக்கு செய்தவர்களுக்கு நாம் நன்றி என்று சொல்கிறோம். ஆனால் நான் உயிர் வாழ்வதற்கு தேவையான இத்தனை விஷயத்தையும் ஏற்படுத்தி தந்த ஒருவன் இருக்கிறான் இல்லையா? அந்த ஒருவனுக்கு உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் இதுவரை என்ன செய்தீர்கள்? நன்றி பாராட்டினீர்களா? அதற்கு 24 மணி நேரத்தில் சுமார் ஒரு 5 நிமிடமாவது அதற்காக ஒதுக்கினீர்களா என்றால் இல்லை என்கின்ற பெயர் தானே வரும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆதாரம் என்று சொல்கின்ற நான் இந்த இடத்தில் இருப்பதற்கு ஆதாரமாக இருப்பவனுக்கு நன்றி என்கின்ற வார்த்தை சொல்வதற்கு நேரம் இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறது என்றால் நான் என்ன ஒரு மனிதன்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதற்கு இந்தந்த நேரம் என்று வகுக்க தெரிந்த இறைவனுக்கு
முதலில் நான் இருக்கும் ஆதாரத்துக்காகவே நேரம் ஒதுக்க முடியாத அளவிற்கு அவன் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறான். இதை சிந்திக்கும் அளவிற்கு அவனுக்கு இன்னும் பக்குவம் அடையவில்லை என்று. எப்பொழுது அந்த பக்குவம் என்றால், அந்த உடம்பில் இளர் ரத்தம் இருக்கும் வரையிலும் இந்த யோசனை எல்லாம் வருவதில்லை. ஒரு நாள் அமர்ந்து இந்திரியங்கள் நாம் சொல்கின்ற வேலையை செய்ய மறுக்கும் நேரத்திலே, ஓடியது நான் அல்ல, என்னை எவ்வாறோ உள்கிருந்து என்னை ஓட வைத்திருக்கிறான் என்கின்று சிந்தித்து அவனுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் கடைசி காலத்திலாவது உதித்தால் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பக்தர்களே. இப்போ அடுத்த ஸ்லோகம் 30. தேகே நித்யம் அவத்யோயம் தேகே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோச்சித்தும் அருஹசி. இது இரண்டாவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 30வது ஸ்லோகம். பரத குலத்தில் மிக சிறப்பை உடைய அர்ஜுனனே, இந்த உடலில் உறைந்து கொண்டிருப்பவன் ஆத்மா. அவன் என்றுமே அழிக்கப்பட முடியாதவன் என்று பல்வேறு அந்த ஸ்லோகங்கள் மூலமாக கீதாச்சாரியான் அர்ஜுனனுக்கு விளக்கி வருகிறான். அதனால இந்த பிறப்பு இறப்பு என்பது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்முன்னே எத்தனையோ குழந்தைகள் பிறக்கத்தான் செய்கின்றன, எத்தனையோ உயிர்கள் நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கின்றன. இது ஒவ்வொன்றுக்காகவும் எந்த நிலையிலும் நீ கவலைப்பட தேவையில்லை. இது உலகத்தில் இயற்கையாக நடக்குகின்ற விஷயம். வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது என்கின்ற வார்த்தை ஞாபகம் வருகிறது. நாமும் ஒரு நாள் செல்லத்தான் வேண்டும். இந்த நிதர்சனம் எப்படின்னா, ஓடி ஓடி அந்த இளமையில் அந்த மாயையில் சிக்கி அதை அனுபவிக்கலாம் என்று நினைக்கும் நேரத்திலே இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வருவதில்லை. ஒரு ஓய்வாக சில நிமிடம் இதை பற்றியெல்லாம் சிந்திக்கும் அளவிற்கு நமக்கு என்ன சொல்றது, அந்த பக்குவம் இல்லாமல் போய்விடுகிறது. இந்த அறிவு எவ்வளவு சீக்கிரம் அவனுடைய வாழ்நாளில் வருகிறதோ, அதற்கு பிறகு அவனுடைய பிரயாணம், அவனுடைய பாதையானது கொஞ்சம் திருப்பி விடப்பட்டு உண்மைதானே என்று மனம் அதனை நம்பி அதற்கு உண்டான யோக மார்க்கத்தை பிடித்து அவந்தந்த ஜீவனுக்கு யோக்கியத்தை எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் இறைவனை நோக்கிய பயணம் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இது நிதர்சனம். ஸ்லோகம் 31. ஸ்வதர்மம் அபிசாவேக்ஷ்ய ந விகம்பிதும் அர்ஹசி தர்மியாதி யுத்தான் ஸ்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ஸ ந வித்யதே. இந்த உலகத்தில் இந்த ஆத்மா எங்கு பிறக்க வேண்டும் என்கின்ற உரிமை எந்த ஜீவனுக்கும் இல்லை. நாம் எந்த ஊரில் பிறக்கணும், எந்த வீட்டில் பிறக்கணும், எந்த குலத்தில் பிறக்கணும், எந்த தர்மத்தை கடைபிடிக்கணும், இதில் எதுவுமே நம்மளுடைய சுதந்திரம் என்பது இல்லை. இப்போ இந்த ஜென்மத்தில் நாம் எங்கே பிறந்தோங்கிறது தெரியும். அந்த தர்மத்தை நாம் கடைபிடிக்கிறோமோ அங்கேயே ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் அடுத்த பிறவி என்று ஒன்று வரும் பொழுது அவன் எங்கு பிறக்கப் போகிறான், அந்த சுதந்திரம் நம்மிடையே இல்லை. ஆனால் பிறந்த பின்னே இந்த குலத்தில் தான் நான் பிறந்திருக்கிறேன் என்பது நமக்கு தெரியும். நாம் எந்த குலத்தில் பிறந்திருக்கோமோ, உதாரணத்துக்கு அர்ஜுனன் பிறந்தது சத்திரிய குலம். அப்படின்னா சத்திரியர்களுக்கு என்கின்ற ஒரு தர்மம் எத்தனையோ இதிகாசங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குல தர்மத்தை அவன் செய்கின்ற அந்த உரிய கடமைதனை எந்த காலத்திலும் அவன் செய்யாமல் விடக்கூடாது. முதலில் அவன் பரிபாலிக்க வேண்டியது, எந்த தர்மத்தை கடைபிடிப்பதற்காக இந்த உலகில் பிறவி எடுத்தானோ அந்த சத்திரிய தர்மத்தை நிச்சயமாக கடைபிடித்தே ஆக வேண்டும் அர்ஜுனா. இப்போ தர்மத்தின் கொள்கைக்காக நீங்கள் போர் புரிவதை காட்டிலும்
அதைவிட மிக உயர்ந்த கடமை என்பது உனக்கு இல்லை அர்ஜுனா. ஏன்னா க்ஷத்திரியர்களுக்கு எப்பவுமே இந்த சண்டை அப்படின்னா போர் அப்படின்னா நல்லவர்களுக்கு ஆபத்து வரும் பொழுது, தர்மம் சீர்குலையும் பொழுது அதை நிலைநாட்டக்கூடிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறதுனா அந்த ராஜ்யத்தை ஆள்கின்ற சத்திரிய மற்றும் சத்திரிய வம்சங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதை காப்பாற்றுவது அர்ஜுனுடைய தலையாய கடமை. எந்த காலத்திலும் அந்த சத்திரிய தர்மத்தை கடைபிடிப்பதில் அந்த தயக்கம் என்பது ஒரு சத்திரியனுக்கு வரவே கூடாது. என் கைகள் நடுங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு உடல் வியக்கிறது, கையில் உள்ள பானம் நழுவுகிறது, இதெல்லாம் சத்திரியனுக்கு இயல்பாக ஏற்படக்கூடாத ஒன்று. அதனால் எழு அர்ஜுனா, போர் புரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தர்மத்தை அவனுக்கு நினைவுபடுத்தி போருக்கு அர்ஜுனனை தயார்படுத்தி கொண்டிருக்கிறான் பகவான் கிருஷ்ணன். மேலும் என்ன நடக்கிறது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.